யாரிடத்தில் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிறதோ அவர் ஈமானிய சுவையை அறிந்து கொள்வார். ஹலாவத்துல் ஈமான், ஹல்வா. ஹல்வா தெரியுதா நம்மளுக்கு? அந்த ஹல்வா அதனுடைய டேஸ்டே என்ன செய்வான்? உணர்ந்து கொள்வான். தலாதும் மன் குன்ன ஃபீ வஜத ஹலாவத்துல் ஈமான். அது இருந்தால் ஈமானிய சுவை அறிந்து கொள்வான். ஈமானிய சுவை இருந்தா என்ன? உலக வாழ்க்கையை நம்ம சரியாக என்ன செய்வோம் பார்ப்போம். முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அய்யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அவனது தூதரும் அவர்கள் இருவரை தவிர இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட அவருக்கு மிகவும் விருப்பமானவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் தான் இந்த உலகத்தை என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட ஒருவனுக்கு விருப்பமாக இருக்கணும். முதலாவது நிபந்தனை. விருப்பம் என்பது அவனுக்கு அல்லாஹ்வா இந்த நபரான வந்து அவனோட உள்ளத்தை என்ன சொல்லணும்? எனக்கு அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட். இந்த நபரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவனோட உள்ளத்தை என்ன சொல்லணும்? எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் மிகவும். வாயால இல்ல, வாயால நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா உள்ளத்தால அவனுக்கு அது என்ன செய்யணும்? உணரணும். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? வ அய்யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனை விரும்பினால் அல்லாஹ்வுக்காகவே அவன் விரும்ப வேண்டும். ஒருத்தரை விரும்புறாரு, ஆனா அந்த விருப்பத்துக்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக விரும்புறார். ஒரு மனிதனை வந்து பல நோக்கத்துக்காக என்ன செய்வான்? விரும்புவான். பொருளாதாரம் இருக்கு, அதனால நட்பு ஏற்படும். வியாபாரத்தால நட்பு ஏற்பட்டுரும். ஆனா நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்தா ஊர்க்காரரா இருப்பாரு, நெருங்கிய நட்புவாங்க, பொருளாதார டீலிங் இருக்கும். இதன் காரணம். ஆனா இவருக்கு ஒரு ஆள் மீது விருப்பம் ஏற்படுகிறது. அந்த விருப்பத்துக்கு காரணமே அவர்கிட்ட மார்க்கம் இருக்குது. அவரோட இருந்தா நான் மார்க்கத்துல செஞ்சிருவேன், இருந்துருவேன். அதனாலதான் நான் அவரை இந்த மஹபத், இறைவனுக்காக ஒருவர் மீது ஒருவருக்கு மஹபத் என்ன செய்தல்? ஏற்படுதல். மூன்றாவது நரகத்துல நெருப்புல வீசப்பட்டால் எப்படி அதனை அவர் வெறுப்பாரோ அது மாதிரி அவர் குஃப்ரின் பக்கம் போவதை வெறுக்க வேண்டும். குஃப்ரின் பக்கம் போவதை அவர் வெறுக்க வேண்டும். இந்த மூன்று ஒருவர்கிட்ட யார்கிட்ட இருக்கிறதோ அவரிடத்தில் ஹலாவத்துல் ஈமான், ஈமானிய சுவை என்ன செய்யும்? ஏற்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.